Assalamu alaikum and hi friends, welcome to my channel Nasreen Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பவும் போல ஒரு மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 31 days மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். இந்த 31 days மணி சேவிங்ஸ் சேலஞ்சை நான் வந்து ஒரு சீரிஸா கொண்டு போலாம்னு இருக்கேன். அதாவது 31 நாள் சேவிங்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம வந்து 31 நாளில 1500 ரூபாய் சேவ் பண்றது எப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பார்ட் 2ல வந்து அதே 31 நாளில ஒரு 1000 ரூபாய் இல்ல 2500 ரூபாய் வேற ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வச்சு ஒரு சேலஞ்ச் மாதிரி கொண்டு வரலாம்னு இருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து 31 days சேவிங்ஸ் சேலஞ்ச். அதுல இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல வந்து நம்ம 1500 ரூபாய் சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ண போறோம். அடுத்த வீடியோல வேற அமௌண்ட் வரும் இதே 31 days வச்சு. அதனால தான் இது வந்து ஒரு சீரிஸா கொண்டு போலாம் அப்படினு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சீரிஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 31 நாளில 1500 ரூபாய் சேவ் பண்ண போறோம். அதுதான் நம்மளோட சேலஞ்ச். இது எப்படி சேவ் பண்ண போறோம்னா 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் 5 ரூபாயா இன்கிரீஸ் பண்ணிட்டே போணும். அது நான் உங்களுக்கு செப்பரேட்டா பிரிச்சு எழுதியிருக்கேன் பாருங்க. டே 1 முதல் நாள் நம்ம 10 ரூபாய் சேவ் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்ட் பண்றது 10 ரூபாயில தான். இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா 15 ரூபாய். அதாவது 5 ரூபாயா அதிகப்படுத்திக்கிட்டே போணும். மூணாவது நாள் 20 ரூபாய், நாலாவது நாள் 25, அஞ்சாவது நாள் 30 ரூபாய், ஆறாவது நாள் 30 ரூபாயோட 5 ரூபாய் அதிகப்படுத்துனீங்கன்னா 35 ரூபாய், ஏழாவது நாள் 40 ரூபாய், எட்டாவது நாள் 45 ரூபாய், ஒன்பதாவது நாள் 50 ரூபாய், பத்தாவது நாள் 55 ரூபாய். அடுத்து 11வது நாள் அதே மாதிரி தான் போகும். 60 ரூபாய், 65, 70, 75, 80, 85, 90, 95, 100. 19வது நாள் நம்ம 100 ரூபாய் சேவ் பண்ற மாதிரி வரும். 20வது நாள் நீங்க 105 ரூபாய் எடுத்து வைக்கணும்னு இல்ல. திரும்ப நம்ம வந்து 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 10 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 5 ரூபாய் இன்கிரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 19வது நாள் நீங்க 100 ரூபாய் சேவ் பண்ற மாதிரி வரும். திரும்ப 20வது நாள்ல இருந்து திரும்ப 10 ரூபாயில இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணனும். 100 ரூபாய் வரைக்கும் தான் நம்ம போவோம். அப்படியே திரும்ப 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. 30வது நாள் நீங்க 60 ரூபாய் சேவ் பண்ணனும். 31வது நாள் 70 ரூபாய் சேவ் பண்ணனும்னா நம்ம 31வது நாள் முடிவுல நம்ம கையில வந்து 1500 ரூபாய் சேவ் ஆயிருக்கும். இப்போ சில மந்த் வந்து 30 days தான் இருக்கும். அது நீங்க வந்து இந்த 31வது நாள் அமௌண்ட்டை நீங்க வந்து salary டேவா மாத்திக்கலாம். சோ தினம் அதிகப்படியா நம்ம எடுத்து வைக்க போற அமௌண்ட் வந்து 100 ரூபாய் தான். கண்டிப்பா எல்லாராலையும் முடியும்னு நினைக்கிறேன். சோ இந்த சேலஞ்சை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி நம்ம சேவ் பண்ணும்போது 31 நாளில 1500 ரூபாய் சேவ் பண்ணிருப்போமா, அதாவது ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய். இத நம்ம ஒரு வருஷத்துக்கு கொண்டுட்டு போயும்போது 1500 ரூபாய் * 12 மாசம் போட்டோம்னா 18000 ரூபாய். இந்த 1500 ரூபாய் சேவிங் சேலஞ்ச் மூலமா நம்மளால ஒரு வருஷத்துக்கு 18000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த சேலஞ்சை இந்த அமௌண்ட் ஓகே பண்ணனும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स, இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. அடுத்த வீடியோல வேற ஒரு சேலஞ்சோட மீட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.